திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் உற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூத வாகனத்தில் சந்திரசேகர் மற்றும் விநாயகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் உற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் விஜயகுமார் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் விஜயகுமார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் உற்சவம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. நிச்சயமாக திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகும் நெடுஞ்சாலை முக்கியளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் நாள் காலை உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தங்கம் மூலம் பூசப்பட்ட பூத வாகனத்தில் எழுந்தருளி கோவிலின் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்கள் காட்சியளித்தனர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி அதிகாலை 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடி மரத்தில் கொடியேற்றுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 10 நாட்களும் காலையில் விநாயகர் சந்திரசேகரம், மாலையில் விநாயகர், முருகர், அண்ணாமலையாருடன் ஆகிய உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தரில் திருக்கோவிலின் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் காலை உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு பல்வேறு வாசன திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் சந்திரசேகருக்கு மாலை மலர் அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா ராஜகோபுரம் 16 கால் மண்டபம் அருகே தங்கம்புலம் பூசப்பட்ட பூத வாகனத்தில் எழுந்தருளி திருக்கோவிலின் 4 மாட வீதிகளான தேரடை வீதி, திருவுடல் வீதி, பேர்கோபுர வீதி வழியாக மக்களுக்கு காட்சியளித்து தற்போது பார்த்தீங்கன்னா பெரிய தெரு வீதி வழியாக 4 மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள் இன்று இரவு உற்சவத்தில் விநாயகர், முருகன், அண்ணாமலையாருடன் ஆகிய உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் மலர்களால் அலங்கரித்து சிம்ம வாகனத்திலும் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளனர். சிகாமணி. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.